அன்பான தோழர்களே, ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்களே, கஷ்டப்படும் உடல் உழைப்பை கஷ்டப்படும்னா உடல் உழைப்போடு கஷ்டப்பட்டு இதுதான் நம்மளோட கூலி, இதுதான் நம்மளோட இதுவே, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ தான் உன்னோட கூலியே. ஒரு ரூ. 100னா ரூ. 100 தான், ரூ. 50னா ரூ. 50 தான், ரூ. 1000னா ரூ. 1000 தான். அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளிக்கு போடுற சம்பளத்தை எல்லாம் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த சம்பளத்தில் போடுறவங்களாம் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி அவங்களும் ஒரு காலத்தில் அவங்களோட முன்னோர்கள்லாம் கூலி தொழிலாளி தான் இருந்திருப்பாங்க. அவங்களாம் ஒரு சாதாரண ஒரு விவசாயியோ இல்லை ஆட்டோ ஓட்டுறவங்களோ இல்லை கட்டட வேலை செய்கிறவங்களோ அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இப்போ இவங்களாம் ஒரு பதவி பிரமாணம் அந்த மாதிரி வரும்போது அவங்களோட ஸ்டேட்டஸ்ட், அதாவது அவங்களோட நிலை உயரும் போது கூலி தொழிலாளியெல்லாம் ஒரு கூலி தொழிலாளியாகவே வச்சுக்கணும், அவங்களுக்கான ஊதியம் இவ்வளோ தானே நிர்ணயிக்கிறதுக்கு இவங்க யாருங்க? நான் எதுக்கு இந்த இருட்டு உலகத்தில் நம்ம வைரப்பார்வை சேனல் மூலிமா போகிறேன்னா, இப்போ ஜெயலலிதா அம்மா ஒரு இது போடுறாங்க, மீட்ரு ஏற்றுனாங்க 2013. அப்போ ஆட்டோ ஓட்டுறவங்களாம், நான் ஆட்டோ ஓட்டுறவங்க தாங்க, நான் எதுங்க நாங்கள் இது எடுத்து எல்லாரையும் நான் சொல்லிடுறேன், என்னோடய கஷ்டத்தை நான் சொல்கிறேன். மீட்ரு திருத்தி வளைச்சி பிடிச்சாங்க எல்லா ஆட்டோ டிரைவரும். ஆமாம், 30 ரூபா கொடுமாண்ணா, 25 ரூபா மீட்ரு வரதுக்கு 30 ரூபா கொடுத்து. இந்த போலீஸ்னால் அவ்வளோ இதுவாக டெரராக வேலை செஞ்சு எல்லா ஆட்டோ டிரைவரையும் போட்டு நசுக்கி, அதில் பாதி ஆட்டோ டிரைவருங்கண்ணா, ஒரு 100 ஆட்டோ டிரைவரில் ஒரு 20 ஆட்டோ டிரைவருங்க வேறு வழி இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மீட்ருன்னு கொண்டு வச்சாங்க. அந்த மீட்ருக்கான இது இப்போ நடக்குதா? 2013 12லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. அவங்க 11 வந்தாங்க, விஜயகாந்தோட கூட்டணி வச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு தன்னிச்சையாக ஆட்டோ மீட்டரை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி உயர்த்தி இதுமாரி பண்ணாங்க. சரி, ரைட்டுங்க. ஒரு வருஷத்துக்கு 2013 மீட்ரு போட்டாங்க. அடுத்து 2014 என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு கிலோமீட்டருக்கு 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபா, அடிஷ்னல் 1 கிலோமீட்டருக்கு 12 ரூபான்னு போட்டாங்க. அந்த 1 கிலோமீட்டரை விட்டுருங்க, ஓகே, 25 ரூபா. அந்த 1 மேலே போன வரைக்கும் 12 ரூபா போட்டாங்களே. இது வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 1 ரூபா மீட்ரு கட்டணம் உயர்த்தியிருந்தால் நம்மளோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பாருங்கள். ஆட்டோ டிரைவருங்க எல்லாமே சிந்திச்சு பாருங்கள். இது தப்பாக இருந்தால் எனக்கு கமெண்டில் இப்போ நீ தப்பாக பேசுகிற, நீங்கள் யாருக்கு ஒன்றாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். அரசியல்வாதிங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா நம்ம மீட்ரு போட்டியும் ஓட்டுறதும் கிடையாது, அதுவும் நம்மளோட தப்பு தான். அதனால தான் இந்த ஓலா, ஊபர், ரப்பிட்டோ, இந்த பைக் டாக்ஸி எல்லாம் உள்ளே பூந்து நம்ம வாழ்வாதாரத்துக்கு எடுத்து நம்ம நியாயமான தான் மற்றவங்க நியாயமாக நடப்பாங்க. இதுதாங்க. இப்போது நான் எதுக்கு இந்த கான்செப்ட் சொல்கிறேன்னா, நல்லா யோசித்து பாருங்கள். 2013லேருந்து 2014 வரைக்கும் நம்ம ஓட்டுறோம் 12 ரூபா கிலோமீட்டருன்னு. அதுக்கப்புறம் 14லேருந்து 15, 13 ரூபா, 15ல் 16, 14 ரூபா, 16லேருந்து 17, 15 ரூபா. அந்த மாதிரி ஒரு ரூபா ஏற்றிருந்தால் கூட இந்நேரம் நம்மளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்க 12 ரூபா போட்டாங்களா,
இப்போது 10 இப்போ 2025 பார்த்திங்கன்னா 13 ரூபா ஏறி இருக்கும். 13 ரூபா ஏறி இருந்தால் கூட நம்மளோட 12 ஒரு 13 கணக்கு போட்டுங்க, 15 20 25 ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு கிடச்சிருக்கும். நாம் வந்து என்ன பண்ணோம், அந்த 25 ரூபாவை இது பண்ண பொதுமக்களை வந்து நம்மளோட இது வந்து கரெக்டாக நம்ம நடந்திருந்தால் எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ 18 ரூபா கிலோமீட்டர் கொடுங்க, 50 ரூபா 2 கிலோமீட்டருக்குள்ள இப்போ 1.8க்கு 50 ரூபா கொடுங்கன்னு நம்ம போராடின்னு இருக்கிறோம். ஏன் நம்ம எதுக்குங்க போய் பிச்சை எடுக்கணும்? நியாயமாக மீட்டரை போட்டு ஓட்டு போக வேண்டியது தானே. சரிங்க விடுங்க, நம்ம பண்ண தப்பு. ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரெலாம் உள்ளே வந்தான், நம்மளாம் அவன் மீட்ரு போடும்போது ஒரு 20 பேர் செத்து போட்டானுங்க. இது வரைக்கும் 13லேருந்து இது வரைக்கும் போட்டு ஒரு 40 பேர் செத்து போட்டாங்க. இருக்கிறது 40 பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பைக் டேக்ஸி கொண்டு வந்து அதுலேயும் ஒரு 10 பேர் செத்து போட்டாங்க. சரிங்க, எங்களை வளைச்சி பிடிச்சிங்களா? பைக் டேக்ஸி எதுக்கு நீங்கள் பிடிக்காம இருக்கிறீங்க? அதுனா உரிமையோடு ஓடுதா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அது நியாயமாக ஓட்டங்க. ரொம்ப மக்களுக்கு ரொம்ப வரப்பிரசாதமாகவே இருக்கட்டும். மக்களுக்கு ரொம்ப கம்மியான செலவில் வராங்க. அதனால் வந்து பைக் டேக்ஸி வந்து ரொம்ப இது. நிறைய பேர் கமெண்ட் போல, ஆட்டோக்காரன் கொள்ளை அடிக்கிறான், ஆட்டோக்காரன் இவ்வளோ கேட்குறான், அவ்வளோ கேட்குறான். சரிங்க, ஆட்டோக்காரன் கேட்குறாங்க போகிறான். வருஷத்துக்கு அவனுக்கு ₹1 நீங்கள் ஏற்றி கொடுத்துருக்கலாம் ஆட்டோக்காரனுக்கு. ஏன் ஏற்றி கொடுக்கல? இப்போ வந்து இவ்வளோ கொள்ளை அடிக்கிறான், அவ்வளோ கொள்ளை அடிக்கிறான்னா, கொள்ளை அடிச்சுன்னா வீடை கட்டான், இல்லை மாடிகள் இருக்கிறானா, இல்லை கோடீஸ்வரன் ஆகிட்டானா? அவன் ஆட்டோ ஓட்டுனா அவன் புள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கே பெரிய தலைவலி ஆகுது. நீங்கள் வந்து கொள்ளை இஷ்டம் ஏண்டா கோடீஸ்வரன் ஆகிறலாம் வந்து அம்பானி, அதானி, இந்த மாதிரி அரசியல்வாதி இவனுங்களாம் கொள்ளை அடிச்சுன்னு இருக்கிறானுங்க. நாங்கள் ஒன்றும் கொள்ளை அடிக்கலை. எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எஃப்சி பீஸ்க்கு அப்போதைக்கு 2013லேயே எனக்கு 50,000 ரூபாய் ஆகிடும். இப்போ எவ்வளோ ஆகும் நீங்கள் நல்லா கொஞ்சம் நீங்களே யோசித்து சொல்லுங்கள். அவன் ஒரு ஆள் போகிறதுக்கு எதுக்கு ஆட்டோ? 3 பேருக்கு போகிறதுக்கு, 4 பேருக்கு போகிறதுக்கு, 10 பேருக்கு போகிறதுக்கு ஆட்டோ அப்படின்னா 3 பேர் ஏறுங்க. 5 பேர் வந்து ஒரே ஆட்டோவில் இந்த ஓலாவில் இவ்வளோ தான் வருதுன்றீங்களா? அதில் என்ன நியாயம்? 2 ஆட்டோவில் போகிறதுனா 2 ஆட்டோவில் போகிறதுக்கு 3 பேர் ஏறுங்க ஒரு ஆட்டோ 5 பேர் ஏற்றின்னு போய் இது நீ ஓலாவில் வர ரேட்லாம் வரணும் எப்படி வருவாங்க? நீங்கள் பல்லு பிடிச்சிங்க. மக்கள் நீங்கள் முதல்ல திருந்துங்க. அதுக்கப்புறம் ஆட்டோக்காரன் திருந்துவான், அதுக்கப்புறம் அரசியல்வாதி திருந்துவான். எல்லாமே நாடு சுபிட்சமாக இருக்கும். இப்போ அந்த அம்மா மீட்ரு போட்டாங்க, நல்லது பண்ணாங்க. அந்த அம்மாவும் வந்து ஒரு 2016 வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. ஒரு ரூபாய் ஏற்றிருந்தா கூட ஒரு 3 ரூபாய் ஏறி இருக்கும். அவங்களும் ஏற்றலை. மீட்ரு கொடுக்குறேன்னாங்க, 80 கோடி ஒதுக்குறேன்னாங்க, ஒதுக்கலை. ஒதுக்கலாங்க, யாருக்கு எங்களுக்கு தான் மீட்டரே கிடைக்கலன்னு வச்சுங்க. மீட்ரு கொடுக்கல. ஓலா, ஊபர், ரெப்பிடோ எல்லாமே உள்ளே வந்து ஓகே சரிங்க. அவங்க வந்து சரி நாங்கள் எங்கள் பாக்கெட்டில் தான் வந்து உங்கள்கிட்ட வாங்குகிற கொள்ளடிக்கிற காசுலேயே எங்கள் பாக்கெட்டில் வருதுன்னா, நாங்கள் வந்து விலைவாசிக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஒரு எண்ணெய் வாங்குறதோ, இல்லை ஒரு சோப்பு வாங்குறதோ, ஒரு அரிசி வாங்குறதோ. நான் வந்து வண்டி ஓட்டும் போது 650 ரூபா தான் அரிசி மூட்டை. இப்போ 1750 ரூபா அரிசி மூட்டை. அப்போ எந்த அளவுக்கு விலைவாசி ஏறி போயிடுச்சு. ஒரு கோல்டு வினரு அப்போ நான் வாங்கும்போது 65 ரூபா, இப்போ 142 ரூபா. 2025 பிப்ரவரி மாதம் கரெக்டாக நான் வந்து 12ஆம் தேதி பேசுகிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து விடுபடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். இதெல்லாம் விலை ஏறும்போது ஆட்டோக்காரன் மட்டும் 12 ரூபா தான் மீட்ரு போடணும், 12 ரூபாய்க்கு தான் நீங்கள் வாங்கணும், 12 ரூபாய் தான் நீ பழக்கணும். ஏங்க இவ்வளோ விலைவாசி இருக்கும்போது எங்களுக்கு ரேட்டு ஏற தேவையில்லையாங்க? அப்போ வந்து கேஸ் வந்து எங்களோட ஆட்டோவுக்கு போடுற கேஸோ பெட்ரோலோ பார்த்திங்கன்னா 27 ரூபா 32 ரூபா தான் கேஸு. ஆனால் பெட்ரோல் வந்து ஒரு 40 ரூபா
அந்தமாரி ரேஞ்சில். இப்போ வந்து பெட்ரோல் வந்து 105 ரூபா, கேஸ் வந்து 63 ரூபா 40 பைசா. இப்போதைக்கு ரேட்டு. இதுக்கெலாம் வந்து நாங்கள் வந்து வண்டி ஓட்டினா சரிங்க, அது ஏறி போச்சு, ஏதோ ஏறி போச்சு. பெயிண்ட் அடிக்கிற விலை 1650 ரூபா தான் கொடுத்தேன். இப்போ வந்து 6000 ரூபா கொடுக்குறேன் பெயிண்ட்டுக்கு. நீங்கள் கேட்டா ஏம்பா பெயிண்ட்டு ஒவ்வொரு நாளைக்கு தங்க விலை ஏறுற மாதிரி ஏறினுக்குது, இதுக்கெலாம் வந்து நானா பொறுப்பு? அதுக்கெல்லாம் நான் 6000 ரூபா கொடுத்தா தான் அடிப்பான்றாங்க. இதுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பு? ஆட்டோக்காரன் மட்டும் இழிச்சவானா? சரிங்க, என் ஒரு ஆட்டோக்காரன் நான் பேசுறதுனால நீங்கள் வந்து நீ எல்லா ஆட்டோக்காரன் ஏங்க 100ல் 10 பேர் திருடனாக இருப்பான், 90 பேர் நல்லவனாக இருப்பான்ல. அந்த நல்ல இது வரைக்கும் 2013 நீங்கள் இது வரைக்கும் மீட்ரு போட்டு தானங்க ஓட்டி நிற்கிறீங்க. ஓலாவில் ஓட்டின்னு தானே இருக்கிறாங்க எல்லாம் ஆட்டோ டிரைவரும். ஓலா, ஊப்பர், ரப்பிட்டோவில். இப்போ எதுங்க பைக் டேக்ஸி கொண்டு வந்தீங்க? அதெல்லாம் முதல்ல திங்க் பண்ணி பாரு மக்களே. இப்போ அந்த அம்மா ஆட்சி பண்ணாங்க, அந்த அம்மா நியாயமாக மீட்ரு ஏற்றுனாங்க. அவங்க கட்சியிலே இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடி. யாரும் ஒழுங்காக்குறாங்களா? இல்லை. இப்போ இந்த ஸ்டாலின் ஐயா வந்துருக்கிறாரு, இவர் வந்து ஏதாவது மீட்ரு ஏற்றி நம்மளுக்கு இது பண்ணுவார்னு பார்த்தா அவரும் பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறி இல்லை. ஏங்க இதெல்லாம் யாருங்க இதெல்லாம் ஒரு ஸ்டடி பண்ணுவீங்க? இதெல்லாம் ஒரு அமைக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சகம் உருவாக்குங்க, அமைச்சருங்களை உருவாக்குங்க. இந்த அமைச்சர் இந்த போக்குவரத்துறை அமைச்சர்னா எல்லா போக்குவரத்துறை அமைச்சருக்கும் ஒரே அமைச்சர்னா ஆட்டோவெல்லாம் அவர்லாம் கண்டுக்க மாட்டார். யார் அந்த அவர் பேர்னா இப்போ ஒரு அமைச்சர் வருது, ரப்பிட்டோ டாக்ஸிக்கெலாம் நாங்கள் பொறுப்பு கிடையாதுப்பா, அவங்க மத்திய அரசு கொண்டு வந்துட்டாங்க. சரி, மத்திய அரசு கொண்டு வந்துட்டாங்க. மத்திய அரசு கொண்டு வந்தாங்கன்னா அவங்க ரப்பிட்டோ டாக்ஸிக்கெலாம் வந்து எல்லோ போர்டு ஓட்டு தானங்க சவாரி ஆச்சுனா பைக் டாக்ஸிக்கு. அது ஏங்க எங்களை மட்டும் எல்லோ ஆட்டோ பெயிண்ட் அடிச்சிங்க, வேறு எந்த பெயிண்ட் இருந்தாலும் எஃப்சி பாஸ் பண்ண மாட்டீங்க, அதை பண்ண மாட்டீங்க, இதை பண்ண மாட்டீங்க. ஆனால் அதுக்கு மட்டும் எப்படிங்க 14 வருஷம் பொறுத்து தான் ஹெல்ப் பண்ணும். எங்களுக்கு வருஷம் வருஷம் எஃப்சி பண்ணோம். நாங்கள் வருஷம் 50,000 ரூபாய் செலவு பண்ணி இது பண்ணோம். அவங்க 14 வருஷம் பொறுத்து தான் அவங்க ஓன் யூஸ்க்காக வாங்கின பைக்கை ஒரு ப்ரொஃபஷ்னலுக்காக ஓட்டுறாங்கன்னா, அதாவது ஒரு சவாரி ஏற்றுறாங்கன்னா அது வந்து தப்பு இல்லையா? மக்களுக்கு இப்போ ரொம்ப என்னென்னா, ஐயோ பைக் டேக்ஸி கம்மியாகுதுப்பா, ஆட்டோக்காரன் இவ்வளோ கொள்ளாடிக்கிறான். மக்களாகிய நீங்கள் முதல்ல திருந்துங்க. உங்களுக்கு அதில் போனால் உயிருக்கான உங்களோட உயிர் இழந்துட்டிங்கன்னா உங்களுக்கான அது கிடைக்குதா? ஏதாவது இன்சூரன்ஸு முதல்ல அதை செக் பண்ணிடுங்க. இது ப்ராப்பரான பைக் டேக்ஸியா? இந்த பைக் டேக்ஸியில் நாங்கள் போனால் நம்ம சேஃப்டியாக போக முடியுமா? அதில் ஓட்டுறவங்களாம் ஒழுக்கமானவனா? எவனா ரேஸில் போகிறவன் வந்து ஓட்டுறானா, இல்லை இப்படி கட்டடிக்கிற ஓட்டுறவங்களாம் அவன் பின்னாடி பிடிச்சிங்கன்னா அவனை பிடிச்சிக்கின்னு இப்படி போயிடுவானுங்க. ஆனால் உங்களால் அவனை பிடிச்சிக்கலாம் போக முடியாது. அந்தமாரி ஓட்டுறவங்களாம் இப்போ பைக் டேக்ஸிக்கு வந்துட்டாங்க. அதனால் பைக் டேக்ஸி ஓட்ட வேணான்னு சொல்லாங்க. இப்போ எனக்கு எல்லாம் முடியலன்னா என் பசங்க இருக்கிறாங்க, அவங்க பைக் டேக்ஸி ஓட்டுறாங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், பசங்க ஏதோ பழகுதுங்க அப்படின்னு. ஆனால் அவங்களும் ப்ராப்பராக இருக்கணும். இப்போ கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் வந்து பழகிறதுக்கு ஒரு அடிநிலை ஒரு ஆட்டோ வச்சு பழிக்கிறவனை நீங்கள் வந்து தடுத்து அவனை பழைக்க விடாமல் பண்ணுறது ரொம்ப தப்பாக இல்லையா? பைக் டேக்ஸி வரட்டும், சைக்கிள் டேக்ஸி வரட்டும், இல்லை தூக்கின்னு போகிற பன்னிக்குட்டி, அந்த காலத்தில் பன்னி மூட்டை தூக்கின்னு போவாங்களே அந்தமாரி டேக்ஸி கூட வரட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்களுக்கு வாழ்வாதாரம் இதுதான். நீங்கள் அதுக்கு என்ன இது பண்ணுவீங்க? எங்களை உயர்த்தணும்னு நினச்சின்னா உயர்த்தி நீங்கள் எங்களுக்கு ஒன்று நீங்கள் இலவசம்லாம் கொடுத்துலாம் எங்களெல்லாம் வந்து நாங்கள் உயர்த்து எங்களுக்கு மீட்ரு கட்டணம் ஏற்று கொடுங்க. எங்களுக்கு கரெக்டான இந்த வாழ்வாதாரம் இதுதான். இது ஆட்டோவுக்கு இவ்வளோ, அதில் ஒரு அந்த அம்மா கொடுத்தாங்க பாரு டிஜிட்டல் அந்த மீட்ரு கொடுங்க. எந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு அவன் கொள்ளை அடிச்சுன்னு அவன் நாட்டுக்கு தான் எடுத்துன்னு போகிறான். அவங்களுக்கு சும்மா ஒரு பிச்சை காசு மாதிரி ஒரு ஜிஎஸ்டி அந்த இந்த போட்டு ஏங்க
இருக்கிற இந்த படிக்கிற பசங்கள்லாம் பைக் டாக்ஸி ஓட்ட விட்டு இந்த சாப்பாடு எடுத்துன்னு போகிறதுக்குலாம் உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட இதுவா நான் கேட்குறேன். வேலைலாம் உருவாக்கி தர மாட்டீங்களா? அப்போ எதுக்குங்க அரசியல்வாதி ஆகுறீங்க எல்லாம்? நான் மாநில அரசும் கேட்குறேன், மத்திய அரசும் கேட்குறேன். நீங்கள் வந்து உங்களோட பிரச்சனை தான் பார்க்குறீங்க. இதுதான் அதுதான்னு. என்னமோ போங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. நாடு அழியிறதுக்கான அறிகுறியா, இல்லை நாடு உருவாக்குறதுக்கான அறிகுறியா, இல்லை நாடு வந்து நாசமாக அந்த நாடு மக்களும் நாசமாக போட்டோன்னு ஒரு வீரப்ப டைலாக் வர மாதிரி மக்களாகிய வந்து நம்மலாம் வந்து நாசமாக போனோன்ற மாதிரி தான் ஒரு சாபக்கேடா. அதனால் நீங்களும் முடிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வைரவப்பாறை யூடியூப் சேனல் இதோட பயங்கரமான இதுவெல்லாம் கொண்டு வரோம். நான் எந்த அரசியல்வாதிக்கும் எந்த இதுக்கும் நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசலை. என்னோடய கஷ்டத்தை மட்டும் தான் பேசுகிறேன். நான் ஒரு இந்திய பிரஜை. அந்த இந்திய பிரஜைன்றதில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்றதை தான் தெளிவுபடுத்துகிறேன். எந்த அரசியல்வாதிகளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்களோட இதுவை வந்து சுட்டி காட்டுறேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? இதுக்கு மேலே என்னை வந்து தூக்கில் போட்டால் கூட அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நான் எல்லா தொழிலாளருக்கும் சேர்ந்த மாதிரி தான் பேசுகிறேன். எல்லா தொழிலாளரும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ வேதனைப்படுறாங்க, இவ்வளோ துக்கப்படுறாங்க, துயரப்படுறாங்க. ஆனால் பணக்காரன் மட்டும் அப்படியே பணக்காரனாக போயினே இருக்கணும். அவனுக்கு மட்டும் வந்து கிஎஸ்டிலாம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு லோக்கலில் போடுறவங்களும் ஜிஎஸ்டி வாங்குங்க. எல்லாருமே சரிசமாக வாங்குங்க. அதுக்கு எங்களுக்கும் ஜிஎஸ்டி 50%, 10%னா பணக்காரனுங்க 10% வாங்குறீங்கன்னா இப்போ நாங்களும் பணக்காரனாக தானே இருக்கணும். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள். ஒரு சாதாரண கூலி தொழிலாளி வேலை செய்கிறவங்களுக்கும் 10% ஜிஎஸ்டி டேக்ஸு, எம்ஆர்பி டேக்ஸி, மேக்ஸிமம் டேக்ஸி எல்லா டேக்ஸையும் போடுறீங்க. பணக்காரனுக்கும் அதே டேக்ஸ் தான் போடுறீங்க. ஏன் இதுக்கு ஏன் வித்தியாசம் விடவே மாட்றீங்க? பணக்காரன்னா அவன் ஈக்குவலாக நாங்கள் சம்பாரிச்சுன்னுக்குறான் இல்லையே. அவன் சம்பாரிச்சதில் எங்களுக்கு சில துளிகளை தான் கொடுக்குறான். அந்த துளிகளையும் சில சிலிகளை நீங்கள் பிடிங்கிறீங்க. அதுக்காக தான் இந்த வைரவ யூடியூப் சேனல் மூலிமா தெளிவுபடுத்துகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இது வந்து பொறுமையாக கேட்டிங்கன்னா தான் உங்களோட இது தெரியும். எங்களோட மனவேதனை, ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு மனவேதனை ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டி நீங்கள் ஏமாறுறீங்க. இப்போ நீங்களும் நானும் இப்போ ஆட்டோக்காரங்களும் பைக் டாக்ஸிக்காரங்களும் அப்படியே என்னமோ அடிச்சுன்னு பிடிச்சின்னு இருக்கிற மாதிரி அந்த சின்ன பசங்க ஓட்டுறானுங்க. அவங்களும் நாங்கள் எதிரின்ற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இதுக்கு எதுக்குனுங்க? அதுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ஆட்டோ ஓட்டுற மாதிரி ஒரு பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களாம் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன் கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களை வந்து நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி கார்ப்பரேட்காரங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி இது பண்ணிங்கன்னா, கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் இருக்கிற எல்லாம் அழிச்சிட்டு இந்த என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஊர் நைஜீரியாவா ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒட்டி போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் ஆக்க விடாதீங்க. கார்ப்பரேட் கம்பெனிக்காரனும் ஒரு மனுஷன்தான். அவன் வந்து வானத்துலேருந்து குதிக்கலை. அவன் வந்து வானத்துலேருந்து வந்து குதிச்சு அவன் ஒன்றும் தீர்க்கதரிசி கிடையாது. அவன் இயேசு கிடையாது, விவேகானந்தர் கிடையாது, அல்லா கிடையாது, சிவன் கிடையாது. அவன் ஒரு கடவுள் கிடையாது. நம்மள மாதிரி மனுஷன்தான். மனுஷனுக்கு ஏங்க அடித்து பிடிங்கி சாப்பிட்ணும்? சிரியாவும் இதுவும் சண்டை போட்டு எவ்வளோ மக்கள் எல்லாம் இது பண்ணுறாங்க. இலங்கையும் இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை இருக்குது. இலங்கையில் வந்து போர் நடந்து அதில் எவ்வளோ தமிழர்கள்லாம் செத்தாங்க. ஏங்க இந்தமாரிலாம் எல்லாத்தையும் சரி சமமாக ஆகுங்க. எல்லாருக்கும் இருக்க வீடு, உண்ண சாப்பாடு, உடுத்த உடை, படுக்க இது கிடச்சா போதும் தாங்க இருக்கிறாங்க. ஒரு காலையில் நம்ம ஒரு 4 இட்லி சாப்பிடுமா, 4 இட்லி ஒரு வடை
கொஞ்சம் சாம்பார், கொஞ்சம் சட்னி, மதியானம் கொஞ்சம் சாப்பாடு. எவ்வளோ ஒரு குண்டா சாப்பாடு சாப்பிடுமா? சரி சாப்பிடு. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு குண்டா சாப்பாடு சாப்பிட்றப்பா, இல்லை ஒரு 10 இட்லி சாப்பிட்றப்போ, 20 இட்லி. இதுக்கு எதுக்குங்க அடித்து அடுத்தவங்ககிட்ட இவ்வளோ பிடிங்கி நம்ம சேர்த்து வச்சு நீ சாப்பிட போகிறது கிடையாதுன்னு வச்சுங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த சாப்பாடு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்கள் கட்சியிலையும் சரி, உங்கள் ஆட்சியிலையும் சரி, எந்த கலகமும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகம் ஓவராக வருதுன்னா, இதெல்லாம் எங்களை மாதிரி சாதாரண தொழிலாளிகளோட வயிற்றெரிச்சல் தான். இதெல்லாம் வராமல் பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வைரப்பாரி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் எப்போது இது பண்ணாலும் உங்களோட அறிவு கண்ணை திறக்கிற மாதிரி தான் வரும். நன்றி, வணக்கம் மக்களே.